சமத்துவ பொங்கல் அப்படின்னு நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொல்லுவார். என்றால் பொங்கல் மட்டும்தான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்டிகை. பொங்கல் என்று சொன்னாலே தமிழர்களுடைய பண்டிகை. எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த கட்டுக்கதைகளுக்கும் இடம் கொடுக்காத பண்டிகைனா அது நம்முடைய பொங்கல் பண்டிகை தான். இதுதாண்டா எங்கூரு மொரச்சா பொண்ண மரபோம் நீ அழிச்சா பொண்ண அழிப்போம் டக்கரு 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 இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு முதலமைச்சர் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் கீழ் சேமிக்கிறாங்க. அதே போல பெண்கள் படிக்க வேணும், ஸ்கூல் படிச்சா பார்த்தது காலேஜுக்கு வரணும், உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் என்ன கோர்ஸ் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அதே போல் மாணவர்களும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குது. ஒவ்வொரு வருடம் 8 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தினமும் காலையில் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வயிறார சாப்பாடு, அதன் பிறகுதான் கல்வி. ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் கொடுக்க முடியாது, நாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டினார். முத்தமிழர் கலைஞருடைய பெயர்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பிச்சது 1,55,00,000 மகளிர். அதுல கிட்டத்தட்ட 70% மகளிருக்கு சரிபார்க்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான்லாம் சென்னைக்கு வருவோனானே தெரியாது. ஆனா உணவு திருவிழா மூலியமா தான் முதல்ல நான் சென்னைக்கு வந்தேன். எங்க சிஓ மேம் வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டால் போறாங்க சென்னையில போறீங்களான்னு கேட்டாங்க. முதல் நாள் மட்டும் அமௌண்ட் சொன்னாங்க, 2ஆம் நாள் சொல்லல. அப்ப எனக்கே தெரிஞ்சிச்சு சரி நம்ம ஒரு 5000-10,000 தான் சம்பாதிப்போம் அப்படி. ஆனா கடைசி நாள அவங்க நீங்க 82,000 சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னது என்னால நம்பவே இல்லை. ஆனா இந்த உணவு திருவிழான்ற ஒரு திருவிழாவை நடத்தி எங்களாலையும் சாதிக்க முடியும்னு எங்க மகளிர் எல்லாம் வெளியே கொண்டு வந்து எங்க அனைவரையும் சாதிக்க வச்ச ஐயா அவர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை நேர்ல பார்த்து பேச முடியுமா நினைச்சானா அவர் பக்கத்திலேயே எனக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சுக்கிறது என்னால கனவுலையும் நான் நினைச்சு பார்க்கல இப்படி வரும்னு சொல்லிட்டு. என்னால முடியாதுன்னு என்ன சொன்னவங்களுக்கு மத்தியில உங்களாலேயும் முடியும்னு நான் எங்கேயோ ஊத்தங்கரன்ற ஒரு ஊர்ல இருந்துட்டு சென்னையில இருக்க அவரால் நான் இங்க வந்து சாதிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை ஐயான்னு தான் சொல்ல சொன்னாங்க. ஏன்னா எனக்கு சகோதரன்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் வரல. ஏன்னா என் கூட பிறந்த தம்பி ஒருத்தருங்க அவங்க கூட உன்னால முடியும்னு எனக்கு என் வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கல. திருவண்ணாமலை தீபத்தை விட என்னுடைய வாழ்க்கையில பெரிய தீபத்தை அவர் ஏற்றி வச்சிருக்காரு. இதை என் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன்.